பால் பால் பால். வாங்க வாங்க மன்மத ராஜாக்களே, வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா பாலு பாலுன்னு கத்திட்டு இருக்கிறது? அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? பொம்பளைங்க இந்த விஷயத்துல உங்ககிட்ட தோத்துருவாங்க போல் இருக்க. எந்த விஷயத்திலுமே பொம்பளைங்களை முந்த விட கூடாதியா? பால் 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 பால். பாலை பாத்திரத்துல ஊத்து, பச்சை குழந்தை ஏங்குது. ஊத்தி சீக்கிரம். இந்த பாலை வாங்கிட்டு போய் நாங்க அடுப்பு பத்த வச்சு இந்த பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு ஆத்தி குடிக்கிறதுக்குள்ள அப்படி என்னத்துக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க 3 பேருமா சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது. எது? 3 பேரும் சேர்ந்து ஒரு பொம்பளையா கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏயா வரவள பாஞ்சாலியாக சொல்றியா? சரிங்க, தனித்தனியா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது. நோ 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 நோ. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்காத நாங்க பிசினஸ்ல மட்டுமல்ல எல்லாத்திலுமே பார்ட்னர். அது சரியா? இன்னைக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்? ஒன்றா ரெண்டா? சீதர் அங்க வந்து போ. மஜா 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 மஜா. எடுத்தா டேய், நீ பால போடுறதும் பாபி குணா கொடுக்கறதும் திருப்பி பால போடுறதும் பாபி குணா கொடுக்கறதும் என்ன விளையாட்டுடாது? அரே நம்ம பாபிக்கு இந்த ஜேம்ஸ் பாண்ட் விளையாட்டுல நான் ஏன் தெரியுமா கத்து கொடுக்கறேன்? இப்ப நம்ம வீட்டு பொருளை எவனாவது திருட கொண்டுட்டு போய் வெளியில போட்டான்னு வச்சுக்க, அந்த பொருளை பாபி கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட திருப்பி எனக்கு என்னமோ இந்த கொடுத்து. விளையாட்டு பிடிக்கலப்பா. ஏன் குதிரை வேலை சொல்லி கொடுத்தா? பாப்பா ராஜா சௌக்கியமா? பேப்பர்லாம் எப்படி பிசினஸ் ஆயிட்டு இருக்கு? ஏதோ இருக்கு சார். இப்பலாம் பேப்பர் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குங்க. டெல்லா தண்ணி இருக்கான். பத்திரிகையில தினமும் கவர்ச்சி கண்ணி போட்டோ போட்டு ஜனங்களை கவ்வுடும். இப்ப பாபி பால கவுல அது போல. தம்பி, நாங்க சினிமாவுக்கு போறதுனா கூட பொம்பளை பேர் உள்ள சினிமா தியேட்டருக்கு தான் போறது. இவ்வளவு வயசாயும் உங்களுக்கு சபலம் போலியே. 50லும் ஆசை வரும். அதோட நிறுத்துங்க. அடிக்கடி வந்தா போலீஸ் வரும். வர்றேன். ஐயா நான் பிட்டா பேசிட்டு போறான். ஏ லூசு, அவன் உன்ன மாதிரியா பேசுவான்? சரி விட்டுடு. இந்த 2 பிளக்க பையங்களுக்கும் கடுக்கா கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். பாப்பம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. அடடே, கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. இதை விட வேற வேலை என்ன இருக்குது எனக்கு? அந்த பயலுகளை ஏமாத்திட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு போய். ஏன் நின்னுட்டே பேசுறீங்க? உட்காருங்க. தொட்டா பூ மலரும்னு சொல்லுவாங்க, நீ தொடாமலேயே மலர்றியே. இந்தா பணம் இருக்குது வச்சுக்க. பணம் பாதாளம் வரைக்கும் பயமுடி சும்மாவா சொன்னா? ஐயோ, யாரோ வந்துட்டாங்களே. உங்களை இங்க பார்த்தா உங்க மான மரியாதை என்ன ஆகுது? இங்க வாங்க. அட பசங்க, இப்படி உட்காருங்க. காலம் தெரியாம கதவு தட்டி காரியத்தை கெடுத்துருவானுங்களே. காட்டு பையன். இத வந்துட்டேன். நீங்களா? ஏன் இதுக்கு முன்னால என் பேரை சொல்லி யாராவது இல்ல, திடீர்னு நீங்க வந்து நின்னதும் பயந்துட்டேன். இது கட்டில உட்காருங்க. ஐயா, என்ன நாக்காளி நெளியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாம்பு தொல்லை செஞ்சது. ஒத்திராதே. ஆஹா. பாப்பம்மா, ஆ. என்ன கையில புண்ணா? இல்ல, புன் சிரிப்பு. புன் சிரிப்பா? புன் சிரிப்புன்னா உதட்டுல புண்ணு இருக்கும்போது சிரிக்கிற சிரிப்பு புன் சிரிப்பு. அதான் ஒண்ணு இல்லையே. ஐயோ, நீங்க சரியான புண்ணாக்கு. அது எங்க அப்பா பேரு. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் பாத்து வந்துடுறேன். இத வந்துட்டேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் எதிர்க்கிறீங்களா? முடியாது. ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கை மேல உட்கார்ந்துக்கிட்டு அவன் கைய பிடிச்சு பாராட்டிக்கிட்டு இருப்பேன். ஆமா, நீ மட்டும் யோக்கியனா? அங்க வந்து பாட்டிக்கு சௌரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து லூட்டி அடிக்கிறியா? இது எங்க வர்றான்? பாப்பம்மா, இது என்ன வேலை? ஒரே கல்லுல 3 மாங்காயா? சரியா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதான் 3 பேரும் ஒண்ணு வந்துட்டீங்க. முதல்ல ஆட்டம் பாட்டம், அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம். அதுவும் சரிதான். வாங்கடா, வரிசையா ஆரம்பிப்போம். ஆனதுலயே முட்டி வலிக்குதே. அதுவும் ஒரு இன்பம் தான் ஐயா. ஐயோ, யார் யாரு கதவு தட்டுறது? அந்த 4வது மாங்காய் மடையை யாருன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பாப்பாவை டோன்ட் டச். நீ போ, நாங்க பாக்குறோம். யாரு இந்த நேரத்துல அர்த்தம் இல்லாம வந்துட்டு
சார் நான் மட்டும் வரல சார், கூட 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள இருக்காங்க. வாங்க சார், வாங்க சார் உள்ள. உடனே சார் தோட்ட வழியா போயிட போறான். சார் எங்களை விட்டுடுங்க சார். தப்பான எண்ணத்துல நாங்க அங்க போகல சார். எங்களை உங்க அப்பா மாதிரி நினைச்சு விட்டுருங்க சார். ஐயா, உங்க அப்பாவா? நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லிருக்கேன், திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது? இப்பதான் சார் தெரியுது. ஏயா, உங்களுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? பாப்பம்மா ஆப்ப கடைய பாப்போம் தான் சார் போனோம். கடைசியில உங்களை ஸ்டேஷன்ல வந்து பாப்போம்னு நினைக்கவே இல்லை சார். சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். எங்க கௌரவத்தை விட்டு உங்க காலில் விழறோம் சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். காலில் விழுங்கடா. சந்திரா, இந்த பக்கம் விழு. சரி சரி, எந்திரிங்கய்யா. உங்களை பெரிய மனுஷங்க நினைச்சு மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க தொலைச்சிருவோம். தொலைச்சி போங்க வெளியே. வரேன் சார். புரியாதுங்களா? யோ அனுமந்தே. எஸ் சார். இவள லாக்கப்ல தள்ளியா? ஆமா. வணக்கங்க. உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டீங்களே, இந்த பொண்ணு தான் அது. பேர் ராணி. நல்லாவே இருக்கு. பேர சொன்னா. ஆமா, பாப்பா என்ன படிச்சிருக்குது? என்ன படிச்சிருக்கோம்? ராணி, குங்குமம், குமுதம், வண்ணத்தர படிச்சிருக்கோம். அரசி சும்மா இருயா. படிப்பு இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி பாப்பா வேற எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கா? இல்லீங்க. கத்து கொடுத்துருவோம். ஏயா, உன்னோட அம்மா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இல்ல? எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சுங்க. ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி. சொல்லாதையா, புரிஞ்சுக்க. இந்தா அப்போ இந்தாமா ராணி, சட்டு புட்டின வேலையை முடிச்சிட்டு வீடு போய் சேரமா. நான் வரேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? துணி துவைக்கிறேன். அப்படியா? தவ தவ தவ. ஆமா, என்ன இங்க தோப்பு கண்ணம் போட்டுட்டு இருக்கீங்க? பாடியை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியான கழட்டு பையன். சபலத்தை பாரு. இவன் கிட்ட செவத்தியா வேலை வாங்கணும். என்ன 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 என்னாச்சு? நேத்து மிளகா அரைச்சது, எனக்கு கையெல்லாம் எரியுது. துணிய துவைக்க முடியல. என்ன காரியம் பண்ண? மை ஃபேவரட் குயின். எங்க இந்த 2 ஓல்டு பசங்களையும் காணோம். இந்த ராணிக்கு ஏத்த ராஜா நானுதான். இந்த ராணி கிட்ட நம்ம டச் வச்சுக்கணும். ராணி, உன் கண்ணில் நீர் வழிந்தாக்கம்மா, என் நெஞ்சில் உதிரம் கொட்டியது. நீ சொல்ல மாட்டேன். ஆமா, உன் கண்ணுல ஏன் கண்ணீர்? வெங்காயம் நறுக்குனா கண்ணீர் வராம பன்னீரா வரும்? யார் உன்னை உரிச்சு சொல்லுது? அந்த 2 கரெக்ட் பசங்களா? வரட்டும், பேசிக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? ஐயோ, ஐயோ, கண்ணுல பட்டுதா? இல்ல, உன் கை என் கண்ணத்தை பட்ட உடனே ஒரு 15 வயசு குறைஞ்சு போச்சு. நீ எழுது. உன் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, ஹெல்ப்புக்கு வரலாமா. என்ன ஒரே பாட்டா இருக்கு? ராணி, என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னையில இருந்து எனக்கு ஒரே குஷிதான். உனக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்திருக்கேன். ராணி கண்ணி, சாப்பாடு ரெடி. வேலை செஞ்சா சுதியில தெரியாம தூங்கிட்டு. உட்கார் 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 உட்கார். துணியெல்லாம் துவைச்சு பெட்டி போட்டு வச்சுட்டேன். நீ நிம்மதியா தூங்கு. நான் மிளகா அரைச்சு இவன் கையில கொடுத்துட்டேன். வெங்காயம் சாம்பார் வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்காது. சாப்பிட்டு போறேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னங்கடா அது? ஏற்பனி பொண்ணு காரம் மறைக்குது, பார்த்தா இங்கிலீஷ்கார பொண்ணா தெரியுது. ஆமா, வண்டி எதுக்கு நிப்பாட்டின? இந்தாங்க. என்னம்மா பொம்மை, என்ன வச்சுட்டீங்காடு சொல்லுமா. ஐயா, நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல நிக்கிறாரு. எங்க நின்ன என்னய்யா? நம்ம என்ன பொம்பளை வேலை நடத்திட்டு போற போலீஸ் இல்லையா?
ஓல்டான நில்லையாதே அப்ப நில்லையா யோ குட் மார்னிங் சார். கார் ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? ஓ ஜீப் ரிப்பேரா? யூ வாண்ட் லிஃப்ட்? ஏறுங்க, நாங்க இறக்கி விட்டுறோம். ஷட் அப். செக் பண்ணியா? இந்த பக்கமா வர எல்லா வண்டிகளையும் செக் பண்ண சொல்லி ஆர்டர். எதுக்கு செக் பண்றாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. அப்படி பெட்ரோல் இல்லைன்னா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பணத்தை கொடுத்துருங்க, போற வழியில பங்க்ல போட்டுக்கிறோம். எதுக்கு சார் செக் பண்றீங்க? கடத்தல் காங்கேயன் இந்த ரூட்ல வைரம் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சார் காங்கேயம் கடத்தனா அவன் வண்டியை தான் சார் செக் பண்ணணும். எங்க வண்டியை ஏன் சார் செக் பண்றீங்க? அவங்க எப்பவுமே இப்படித்தான், யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள விட்டுருவாங்க, மத்தவங்களை தான் பிடிப்பாங்க. அவ்வளவு குழப்பமான ஆளுங்க. சார் சந்தேகப்படுற மாதிரி வண்டியில ஒண்ணு இல்ல சார். சரி போங்க. சார் 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 எல்லாத்தையும் செக் பண்ணீங்க, இந்த குழந்தைய செக் பண்ணீங்க. பொம்மையா போயா? வாங்கயா. எங்க அந்த பொம்மை எப்படி கொடு? இங்க சார் அவ்வளவு பயிரும் பயங்கரமான ஆளுங்க விடாதீங்க சார். இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இதுல ஏதோ சரி நடந்திருக்குது சார். என்னைய சொல்றேன்? ஆமா சார், வர்ற வழியில ஒரு கற்பிணி பொண்ணு தான் இந்த குழந்தை பொம்மையை எங்ககிட்ட கொடுத்துச்சு. அதை கொண்டு போய் கொடுக்க போகும்போது நீங்க புடிச்சிட்டீங்க. சத்தியமா சொல்றேன் சார், இந்த வைரத்துக்கு எங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல சார். எங்களை நம்புங்க சார். இது கடத்தல் காங்கேயனுடைய வேலை தான் சார். சார் எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க கூட வாங்க சார், அந்த பொண்ணு வீட்டை காட்டுறோம். ஆமா சார், அந்த பொண்ணு வீட்டு வாசப்படியில ஒரு கழுதை கட்டியிருக்கோம், அதாங்க அடையாளம். வேணும்னா வாங்க, நாங்க காட்டுறோம். ஆமா சார், கழுதைய பிடிச்சா பொண்ணை பிடிச்சிடலாம், பொண்ணை பிடிச்சா காங்கையனை பிடிச்சிடலாம். காங்கேயனை பிடிச்சா எங்களை விட்டுறலாம். வாஸ்தவம் தான். இந்த 3 மன்மத குஞ்சுகளையும் ஜீப்ல ஏத்தியா? என்னையா வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டி இருக்கானுங்க? இழுத்து அந்த பக்கம் போடுங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கடத்தல் காங்கேயனை போலீஸ்ல காட்டி கொடுக்க பாப்பீங்க? என் ரகசியம் தெரிஞ்ச யாரையும் நான் இதுவரைக்கும் உயிரோட விட்டு வச்சதில்ல. ஏண்டா டேய், ஏண்டா இப்படி அநியாயம் பண்ற? இதெல்லாம் கேட்க கூடாது ஆண்டவா. அழைச்ச உடனே வர்றதுக்கு ஆண்ட ஒண்ணு இடிச்சவாயம் இல்ல. இது என்ன தெரியுமா? என்னது? டைம் பா. டைம் பாமா? இதை இங்க வச்சுட்டு போக போறேன். இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்கும். நீங்க எல்லாம் தூள் தூளாயிடுவீங்க. என்ன நான் சொல்றது? ஐயோ, வாங்க போலீஸ் வரதுக்கு போயிடும். கமா காங்கையா, ஐயா, ஐயா. நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன், இவன் மாட்டிக்கிட்டான். வா, உன் பக்கம் தான் இருக்கு. ஐயா, ஏய், நான் என்ன இழுச்ச வாயனா? என் பக்கத்துல இவன் இருக்கான்ல, இவன் மாட்டிக்கிட்டோம். தீர்ந்த அன்னைக்கு. ஆமா ஆமா, இந்த ஆளு இருந்தா என்ன செத்தா என்ன? ஆமா, நான் மட்டுமா சாக போறேன்? இது நல்லா வேடிக்கிட்டோம். 3 பேரும் குண்டோட கைலாசம் போவோம். ஏன் நாய் மாதிரி ஊழையில? நாயின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. யோ, நம்ம பாபியை கூப்பிடுவோம், அது வந்து நம்மளை காப்பாத்தும். நான் எப்படி அவன் காப்பாத்தேன்? என்ன நீ எத்தனை சினிமா படத்துல நாயின்னு கூப்பிட்டவன வந்து காப்பாத்தல? ஆமா ஆமா, எத்தனையோ தமிழ் படத்தை வந்து காப்பாத்திருக்கியா? அது மாதிரி கூப்பிடுவோம். எங்க சொல்லுங்க? வேல் வேல் முருகா. எங்க சொல்லுங்க? வேல் வேல் முருகா. ஏயா, நம்ம என்ன மலையா ஏற போறோம்? உயிர் போற நேரம் ஐயா. பாபின்னு கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க ஐயா. பாபி, 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 பாபி. பாபி, பாபி, ஏத்துக்குடு, ஏத்துக்குடு, take it. கண்டா, ஐ பாம். யோ, வாங்கி வச்சுட்டு வாயா பிறந்துட்டு இருக்கியா? அது என்ன போண்டாவா? தூக்கி எறியா, வெளியே தூக்கி எறி.
எங்க போகுது? ஐயோ, மறுபடியும் போகுதியா? டைம் பாம் இருக்குது. அடே, ரொம்ப நேரத்தியா? என்ன போகுது? லூசு, அதான் ஏன் மறுபடியும் போச்சேன்னா? பாவி, எங்க 3 பேரையும் முடிச்சிடுறதாக முடிவே பண்ணிட்டியா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா? இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்காதுன்னு கேட்கலையே. ஐயா, நான் பண்ண எடுத்துட்டு வரதாயா கத்து கொடுத்தேன். அது மாமா எடுத்துட்டு வந்துருச்சு ஐயா. இப்ப என்னய்யா பண்ணாம? இன்னையோட முடிஞ்சிருடா. அவன் கொடுத்த நேரம் வெடிச்சிட போதியா? அது பிள்ளைங்க டமாலே வெடிச்சிட போதியா? தம்பி ராஜாவா, வா வா வா. பாம், 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 பாம். டைம் பாம் எடுத்து வெளியில ஏறி வெடிச்சிரும். டைம் பாம். இப்ப நீ மட்டும் வரலனா நாங்க 3 பேரும் கூண்டோட கைலாசம் போய் சேர்ந்திருப்போம். நீங்க எப்படி அங்க வேலை என்கிட்ட ஒத்துக்கிட்ட நிப்பானா? என்ன கட்டிட்டான்? கட்டல நடக்கிறதே வேற. உணர்ச்சி வசப்படாது. இப்ப எங்க இருக்கான்? ஹலோ, தப்பிச்சு போயிட்டு இருக்கான்.